எத்தனை சீட்டு கொடுத்தாலும் எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் வந்து திமுக பக்கமே நிக்குது, அடிபணிந்து இருக்குது விசிகா அப்படின்னு தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கப்படும். உங்களுக்கே தெரியும். அதற்கும் நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கு. அது அவங்க வைக்கிற விமர்சனம், நான் சொல்ற கருத்து தான். நான் தான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எங்க மேல மறுபடியும் ஒரு சந்தேகத்தை உருவாகிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரத்துல வேணாலும். அது உண்மைதானே? திமுக உங்களுக்கு குறைவான சீட் தானே கொடுக்குது. அது குறைவா அதிகமா அப்படிங்கறது வந்து நாங்க தான் முடிவு பண்ணோம். எங்களுடைய எதிர்பார்ப்புல இருந்து எங்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு நாங்க தான் அதை முடிவு பண்ணணும். திரும்ப திரும்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் எந்த நேரத்துல வேணாலும் திமுக விட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. அப்படி ஒரு தேவை எங்கிருந்து வருது, ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, விடுதலை சிறுத்தைகள் மீதான நலன்களில் இருந்து அவர்கள் சொல்வதாக அது இல்லை. ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். அப்போ நாங்க வந்து நிறைய சீட்டு வாங்கணும், நாங்க இன்னும் கொஞ்சம் எம்பவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசுற பேச்சு அது இல்லை. இந்த கூட்டணி வந்து வீக்கன் ஆகணும், பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசுற பேச்சு அது இருக்கு. அப்ப அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது. அது உங்க கட்சி என்னுடைய என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனா பேச மாட்டாங்க. என்னை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் நீங்க வந்து மாற்றி சிந்திக்க கூடாது, நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலான இடங்களை பெற முடியும், நிறைய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து வெல்விஷஸ் பேசுவாங்க. இவங்க ஓப்பனா பேசுறாங்க. இப்போ ஓப்பனா பேசுறதுடைய நோக்கம் என்னன்னா, குழப்பத்தை உருவாக்கணும், கூட்டணியை உடைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அப்படி அவங்க பிளான் பண்ணி செய்யும்போது அதுக்கு நான் ஏன் ஈல்ட் ஆகணும்? அவங்களுடைய நோக்கம் வேற இருக்கும்போது, என்னுடைய நலன்கிறதை விட, விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சி என்பதை விட, அவர்களின் நோக்கம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதாகவே இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிற போது அதற்கு நான் எப்படி இந்த சூழலை திமுக சாதகமா பயன்படுத்திதா, விசிகாவை குறைத்து மதிப்பிடுதா? எப்படி வேணாலும் யூகம் பண்ணலாம். அதை நான் தான் முடிவு பண்ணணும். நாங்க வந்து அப்படி அதை பார்க்கல. எங்க சக்தி எங்களுக்கு தெரியும். மற்றவங்க என்ன எங்களை மதிப்பீடு செய்யறாங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது.